இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன? போன பதிவுல நம்ம கிருஷ்ணனை பத்தி பார்த்துட்டோம். சோ இப்ப இந்த பதிவுல இந்த ஜாப்ரோசியா பகுதியில என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கறத தெளிவா இந்த பதிவுல பார்த்தலாம். அது கூடவே புர்டா இன்டெலிஜென்ஸ் விங்கோட ஒரு டீடைல்டு அனாலிசிஸ அலசி ஆராய்ஞ்சிடலாம். என்ன மாதிரியான திட்டங்கள் மேற்குலக தரப்புல இருக்கு, அதை எதிர்கொள்றதுக்கு ரஷ்யா தரப்புல என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பதிவுகள் அன்டைம்ல போறதுனால நோட்டிபிகேஷன் கரெக்டா வர மாட்டேது. ரெண்டாவது அங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பதிவுகள் போடுறது எல்லாமே பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். அது கூட நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சியடைய உதவியா இருக்கும். ரெண்டாவது, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்ப கூட அருண்ன்ற ஒரு நபர் 2.5 ஈரோ டொனேட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். மேப்ல இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி புர்டா இன்டெலிஜென்ஸ் விங்கோட டீடைல்டான ரிப்போர்ட்டை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தடவை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த புர்டா இன்டெலிஜென்ஸ் விங்க பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அதனால ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். இந்த புர்டா இன்டெலிஜென்ஸ் விங்கன்றவங்க புறா பொய்யா பேசுறவங்க, அதாவது இந்த ரூமர்ஸை பரப்பி விடுற ஆளுங்க. இவங்க என்ன மாதிரியான ரூமர்ஸ் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம விழிப்புணர்வுக்காக நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட சொல்றோம். ஸோ இது ஒரு விழிப்புணர்வு பர்பஸுக்கு தான், இதுதான் உண்மை, இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கறதுலாம் இல்லை. இது தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறது போல எடுத்துக்கோங்களேன். ஸோ அதனால இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது தெளிவா பார்க்க ஆரம்பிச்சலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள், திடுக்கிடும் தகவல்கள் இந்த பகுதியிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. நானே ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிறது போல இருக்கு. இதெல்லாம் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்பி ஆரம்பிக்கலாம் என்ன நடக்குது இந்த பகுதியில அப்படிங்கிறது போல. உக்ரைன் தரப்புல இருந்து உக்ரைனோட இன்டீரியர் மினிஸ்டரான இகார் கெல்மின்கோ, பேர் கொஞ்சம் கட்டவில்லை, அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இந்த சுமி ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த 2-3 நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க உக்ரைன் தரப்புல. இந்த சுமி ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய 183 மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகள், வில்லேஜா இருக்கட்டும், சின்ன சின்ன டவுன்ஸா இருக்கட்டும், இந்த பகுதிகள்லாம் இமீடியட்டா மக்கள் இருக்கவே கூடாது, இவாக்குவேட் பண்ணி போங்க எல்லாரும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது, இலைட் பிரிகேட்ஸ், ஏர்பார்ன் ட்ரூப்பர்ஸ் 10,000 நபர்கள் ரொட்டேஷன் ப்ராசஸுக்கா இந்த பகுதியில் நம்ம அனுப்புறோம் சுமிக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதே சுமி ஒப்லாஸ்ட்ல இருந்து, அதாவது இந்த கர்ஸ்குள்ள குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பகுதியில இருந்து சில பிரிகேட்ஸை பின்வாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டு வருது. 82வது பிரிகேடு, 80வது பிரிகேடு. ரெண்டாவது, இப்போ இந்த டொனஸ்க் பகுதியில சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த ஆத்விகா பகுதியிலிருந்து இப்போ இங்க பக்ரோஸ்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா 47வது மெக்கனைஸ் பிரிகேட் கொஞ்சம் கொஞ்சமா ரிட்ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு காம்பேட் கேப்பபிலிட்டிஸே போயிருச்சுங்க அப்படிங்கிறது போல அவங்க ரிட்ரீட் ஆகுறாங்க. இது போல பல பிரிகேட்ஸ் உக்ரைன்ல, எனக்கு தெரிஞ்சு தோராயமா ஒரு 12 பிரிகேட்ஸ் நினைக்கிறேன், அவங்க பாத்தீங்கன்னா முழுமையா இப்போ பின்வாங்குறாங்க அப்படிங்கிறது போல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. சில பிரிகேட்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது கூட ஒரு 3 பிரிகேடு பாத்தீங்கன்னா புதுசா உருவாக்கப்பட்டதுன்றாங்க. அப்புறம் இந்த ரேர்கார்ட் ஃபோர்ஸ், இது போல சில நபர்கள்லாம் சொல்றாங்க. பட் எக்ஸாக்டா நமக்கு தெரியல. ஒரு 10-12 பிரிகேட்ஸ் கிட்ட புதுசா ரிசர்வ்ஸ்க்கு போறாங்களா, இல்ல அவங்க உண்மையாலுமே காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் போயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, ஓடிஜி சுமி, இந்த சுமி பகுதியில இப்ப இந்த கர்ஸ்க்ல குறைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, இதுல ஒரு பிரதானமான பிரிகேட் ஓடிஜி பிரிகேட். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் 2 நாளா தொடர்ந்து இந்த குப்பியான்ஸ் பகுதியிலே டிரான்ஸ்பர் பண்றதா சொல்லப்பட்டு வருது. இந்த தகவல்லாம் உக்ரைன்ல இருந்து கொடுக்கக்கூடிய தகவல்கள். இப்ப ரஷ்யா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த பகுதியில சண்டை நடக்குதுன்னு ஆயிப்போச்சு, அதனால இதுக்கு மேல இதுக்குன்னு தனியா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணலாம், என்ன சொல்றீங்க, பண்ணிடலாமா அப்படிங்கிறத அவங்களும் கலந்து உட்கார்ந்து முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிரியான்ஸ்க்கு, குப்பியான்ஸ்க்கு, பெல்கிராடு இந்த பகுதிக்குன்னு தனியா டீமை பிரிச்சு ஒரு ஆபீஸை போட்டு அங்க உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல முடிவெடுத்துட்டதா சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் செய்திகள். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் பின்வாங்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பகுதிகளில் அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வேற பக்கம் டிரான்ஸ்பர் பண்றாங்க. அந்த குப்பியான்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அங்கெல்லாம் போறதே இல்லை, வேற பக்கம் டிரான்ஸ்பர் பண்றாங்க. எந்த பகுதியில அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னா, இந்த ஜாப்ரோசேஷியா பகுதி. ஜாப்ரோசேஷியானா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஜாப்ரோசேஷியாவும் 2ஆ பிரிஞ்சிருக்கு. சில பகுதிகள், ஒரு பிரதானமான பார்ட் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த ஜாப்ரோசேஷியா சிட்டியில இருந்து சில பல செட்டில்மெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சரிவாதியா இருக்குன்னு வச்சுக்கோமே. சோ அதுல பாத்தீங்கன்னா பாதி உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள, பாதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சோ பாதி அந்த உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உக்ரைனோட ஹெவியான ஆர்மி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ இதுல இங்க இருக்கக்கூடிய செய்திகள், இப்போ இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த பக்ரோஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு
உக்ரைனோட ஒரு எம்பியான மரியன்னா பெல்லூக்லியா, பேர் கொஞ்சம் கரெக்டாகல. ஸோ அவங்க தரப்புல இருந்து மெசேஜஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த பக்ராஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ், அந்த செட்டில்மெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பகுதியில இருந்து எந்த வழியா போலாம், எந்த பகுதிக்கு போலாம் அப்படின்னு சேஃப் ரூட்லாம் என்கிட்ட கேட்டாதீங்க. அப்படிலாம் எப்படி ஒரு ரூட்டும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஓடி போயிருங்க, அது உக்ரைன் விட்டு ஓடி போயிருங்க, அது உக்ரைனோட மேற்கு பக்கத்துக்கு ஓடி போயிருங்க, சேஃபா இருங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனைனாலும் என்னைய மட்டும் கூப்பிட்டுறாதீங்க, என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது போல ஒரு பயங்கரமான பீதியை கிளப்பி விட்டுக்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சான ரொட்டேஷன்ஸ்லாம் நடக்குதுங்க இந்த உக்ரைன்ல. அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து கிளப்பி விட இன்னைக்கு வேற ஜெலன்ஸ்கி அவர்கள் திருப்பியும் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி பக்ராஸ்கோ ரொம்ப மோசமா இருக்குங்க அப்படிங்கிறது போல அவர் வீடியோ போட. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் உக்ரைன்ல நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் அடுத்தடுத்த பில்டப் நோக்கி போயிட்டு இருக்கு. நம்மளோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் கூட உக்ரைனுக்கு போறாங்க. இதுதான் கடைசி முயற்சி, அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தை. ஒரு வேளை இந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போர் காத்துக்கிட்டு இருக்கு. யாராலையுமே அதை தடுக்க முடியாது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அந்த ஒரு காரணத்தினால்தான் உக்ரைனுக்கு பிடிக்கலனா கூட போகணுமே, நீங்க அதுக்காக போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு நம்ம இந்தியா அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் எனிஹவ் லாஸ்ட் முயற்சியா நம்ம செய்ய போறோம். இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த உலக போர்ல இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. என்னப்பா பில்டப்ல பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா அப்படித்தான் போலியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உக்ரைனுக்குள்ள பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் லைன் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படி கொலாப்ஸ் ஆகும்போது அங்க வீரர்கள் இருக்கணும். எல்லா பகுதியிலும் ராட்கார் ஃபோர்ஸ் தான் இருக்கிறாங்க. எல்லா பகுதியிலிருந்து வீரர்கள் காணும். இந்த மெக்கானிக்ஸ் பிரிகேடு, மோட்டரைஸ்டு பிரிகேடு இவங்களாம் காணும். எங்க போனாங்க? ரைஃபிள் பிரிகேட், டேங்க் ரெஜிமெண்ட் இவங்களாம் காணுமே அப்படிங்கிறது போல பல கேள்விகள் வந்திருக்கு. இவங்க எல்லாத்தையும் எங்கேயோ அக்குமுலேட் பண்றாங்க உக்ரைன் தரப்புல இருந்து அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஜாப்ரோசெஷியா பகுதியில் உக்ரைன் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன் அப்படின்னா சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். இது அந்த நிக்கிபோல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியிலேருந்து கீழே அந்த எரண்ட்ரோகாடான்னு சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த ஜாப்ரோசெஷியா பகுதி, அந்த டின்ப்ரோ ரிவர் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்கு, ஆனா இப்ப எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற ரெண்டையும் உங்களுக்கு கூகுள்ல இமேஜ் வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். காரணம் இந்த கக்கோவா டேம் உடைச்சு விட்டதுனால. இந்த பகுதி இந்த டேம் உடைக்கும் போதே நம்ம பிளான சொல்லியிருப்போம், இது போல இந்த வழியில வந்து இப்படிலாம் அட்டாக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு திருப்பி சொல்லி அவங்களை போர் அடிக்க விரும்பல. மேபி அந்த ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. அதுவும் இப்போ கூடிய விரைவில் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் அந்த ஜாப்ரோசெஷியா மட்டும் மார்க் பண்ணிடுறேன். எல்லோ கலர்ல மார்க் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசெஷியா. அந்த இது தோராயமான உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். அப்பதான் நம்மளுக்கு எந்த பகுதி யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், எந்த பகுதியில நடக்குது அப்படிங்கிறது நம்மளால பேச முடியும். ஸோ நான் தோராயமா மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே ஜாப்ரோசெஷியா பகுதி. இதுல இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கு கூடிய பகுதி இப்ப நான் வந்து எல்லோ கலர்ல மார்க் பண்றது பேலன்ஸ் இருக்கக்கூடிய பகுதி. சோ இந்த பகுதிகள் இப்போதைக்கு உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த பேலன்ஸ் இருக்கிற பகுதி தான் ரஷ்ய தரப்பு வந்து பிடிக்கணும். ஓகேங்களா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது குறிப்பா இந்த எரண்ட்ரோகாடார். ஏன்னா இந்த பகுதியில தான் அட்டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல பல நபர்கள் தரப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் இவங்க மெலிட்டோபோலுக்கு ஈஸியா போக முடியும். ரெண்டாவது இதை கட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் கிரீமியால லேண்ட் ஆகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது சமீபத்துல தான் அட்டாக்கம்ஸ் மிசைல், அதான் ஏடிஎம்எஸ் மிசைலை பயன்படுத்தி இந்த பிரிட்ஜை தகர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. 14 மிசைல்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இந்த பிரிட்ஜ் வந்து உடையில, சஸ்டெயின் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை மேபி உக்ரைன் தரப்புல இருந்து இந்த ஒடசா பகுதியில இருந்து இந்த செவஸ்டாபோல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல இந்த ஜாப்ரோசெஷியால இருந்து மெலிட்டோபோலுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ கட் பண்ணிடுவாங்க இந்த பகுதியை அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்ல போறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பிரிட்ஜ் உடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரிட்ஜோட விசிபிலிட்டி அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன் இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ்னா, இப்போ ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 அப்போ ஜெர்மனோட டிஃபென்ஸ் லைனோட பிரிட்ஜ். இதுல நிக்கிபோல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த எரண்ட்ரோகாடார்ல அந்த இது நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது ஜெர்மன் டிஃபென்ஸ் லைனோட மேப்பிங். இது அந்த வார ட்ராக் பண்றவங்களுக்கு ஈஸியா தெரியுது, பார்க்கும்போது புரியும். பட் ஆனா நான் அந்த பிரிட்ஜை மட்டும் கிராஸ் பண்ணி காட்டுறேன். அந்த பிரிட்ஜ் இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த உலகப்போர், 2ஆம் உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1950களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் காலகட்டத்துல சோவியத் யூனியன் இந்த கக்கோவா டேமை கட்டினாங்க. ஸோ அந்த கக்கோவா டேமை கட்டினதுக்கு அப்புறம் இந்த பிரிட்ஜ் வந்து தண்ணி அதிகரிக்கிறதுனால இந்த பிரிட்ஜ் வந்து தண்ணி கடியில போயிடுச்சு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த 2ஆம் உலக போர்ல வந்து பாத்தீங்கன்னா வீரர்கள்லாம் இறந்திருப்பாங்க இல்லையா, சோ அதுல மிச்சம் இருக்கக்கூடிய எச்சங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தென்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வந்தது இந்த டேம் உடைக்கும் போது. இப்ப நான் காட்ட போற பகுதி எந்த இடத்துல எக்ஸாக்டா அந்த பிரிட்ஜ் இருந்துச்சு அப்படிங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இங்க இருக்கக்கூடிய பகுதி தான். ஆக்சுவலா அது வந்து 2 பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் டிஸ்டன்ஸ்ல காட்டுறேன்.
ஸோ இந்த இடத்துல தான் இது இப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது போல தோணும். ஸோ இந்த பகுதியில் தான் அந்த பிரிட்ஜ் இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பகுதியில் தான் அந்த பிரிட்ஜ் இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜை வந்து பயன்படுத்த முடியாது, வந்து உடஞ்சிருக்கு. 2022 வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து, ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. அந்த பிரிட்ஜ் வந்து வேர்ல்டு வார் 2 காலகட்டத்து பிரிட்ஜுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்குது அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வந்தது. ஏன்னா ஏகப்பட்ட தாக்குதல்லாம் நடந்திருக்கு இல்லையா அந்த பிரிட்ஜ்ல அந்த சமயத்துல. அதெல்லாம் தாண்டி அந்த பிரிட்ஜ் எல்லாம் நிக்குது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அந்த பிரிட்ஜை எதுக்கான இப்ப ஹைலைட் பண்ணி காட்டுனா, அந்த பாத்துல போகணும் அப்படிங்கிறது போல. ஏன்னா இப்ப சேட்டலைட் இமேஜ் லோட இருக்கும், அதுல அந்த பிரிட்ஜை மார்க் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பாத்துல நம்ம போனோம்னா ஹெவி ஆர்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிரும். அந்த பாத்தை விட்டு வேற பக்கம் போகுது அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அந்த பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிரிட்ஜை பார்த்த பயன்படுத்தி மேபி உக்ரைனியன்ஸ் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் எடுக்கலாம், இல்லைன்னா ரஷ்யா தரப்பு இருந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் அந்த பகுதியில் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்போ அந்த சமயத்துல ஜாப்ரோசேஷியாவை நோக்கி உக்ரைன் முழு கவனத்தையும் செலுத்தும் போது, அதே நேரத்துல கிரீமியா பகுதியை தாக்குறதுக்காக பிரான்ஸ் மற்றும் யூகேவோட ட்ரூப்ஸ் உக்ரைனோட பேட்சை குத்திட்டு ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுக்கான சபட்டாஜ் ஆபரேஷன்லாம் முன்னாடி நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது போல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த கர்ஸ்க்கு பகுதியில் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் உக்ரைன் தரப்புல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி நடக்கும்போது நம்ம திரும்பவும் எந்திரிச்சு வருவோம், ஒரு தாக்குதலை பண்ணலாம், நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு மாரல் வேல்யூவை ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட வீரர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, உக்ரைன் வந்து வேஸ்ட் தோத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நம்ம மத்தியில திடீர்னு இது போல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணும்போது ஒரு பேனிக் வரும் அப்படிங்கிறது போல எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த பேனிக்ல எதுவும் வரல ரஷ்ய தரப்புல. மக்களான நம்மளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள், சண்டை சச்சரவுகள், கமெண்ட் செக்ஷன்ல தாறுமாறா பேசிக்கிறது, இது போல விஷயங்கள் நடக்கலாம். பட் ஆனா ரஷ்யா ஆகணும், அது போல ரஷ்யர்களோ ரஷ்ய தரப்புல அது போல பேனிக் ஆகல. சிரிஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த ஜாப்ரோசியா பகுதியில ரஷ்ய தரப்புல இருந்து அதிகமான வீரர்கள் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ரீடிப்ளாய் பண்றதுக்காக அவங்க ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அது நடக்கல, ரஷ்ய தரப்புல அந்த இடத்துல மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருவேளை இது போல ஒரு ஆபரேஷன் நடக்கும்போது ரஷ்யா அந்த பகுதியில் எந்த மாதிரியா டிஃபெண்ட் பண்ண போறாங்க, அந்த எல்லா அஃபென்சிவ் ஆபரேஷனையும் தடுத்து நிறுத்திடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த சமயத்துல தான் ஒருவேளை பெலருஸ் உக்ரைனோட கேபிட்டலான கீவை பிடிக்கிறதுக்காக பெருமளவுல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது போல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா பெலருஸ் உக்ரைனோட பார்டர் பகுதி பக்கத்துல பெலருஸ்குள்ள அதிகமான ட்ரூப்ஸ் டிப்ளாய்மெண்ட்டையும் ஏர்கிராஃப்ட்ஸையும் டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஸோ ஒருவேளை பெலருஸ் உக்ரைனோட கேபிட்டலான கீவை பிடிக்கிறதுக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இந்த ஜாப்ரோசியா அட்டம்ப்ட், இந்த கிரீமியா அட்டம்ப்ட்ல ஏதோ ரஷ்யாவுக்கு கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி இருக்குன்ற அந்த சமயத்துல பெலருஸ் உள்ள வராங்கன்னா போலாண்டு உள்ள வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இதுதான் உலகப்போரை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ஒரு தருணத்துக்காக தான் ஈரான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பகுதியில பிரச்சனை பெருசாகிற அந்த சமயத்துல ஈரான் தன்னோட சான்ஸையும் பயன்படுத்துவாங்க. இது ரஷ்யாவுக்கும் உதவுற மாதிரி இருக்கும், ரஷ்யாவும் ஈரானுக்கு உதவுற மாதிரி இருக்கும். இது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட். ஏன்னா மேலேயும் சப்போர்ட் பண்ண முடியாது, கீழேயும் சப்போர்ட் பண்ண முடியாது, ரெண்டு சைடும் ட்ரூப்ஸை செக்ரிகேட் பண்ணி வைக்கணும். ஸோ இது போல பல விஷயங்கள், பல அழுத்தங்கள் பல இடங்கள்லையும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி கொடுத்துடலாம். ரெண்டாவது, இது ஆகஸ்டோட இறுதியில இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அப்படிங்கும்போது அமெரிக்கால தேர்தல் வரப்போகுது. அந்த டைம்ல ட்ரம்ப் அவர்கள் வந்தாரு அப்படின்னா நிலைமை மாறுமான்னு கண்டிப்பா மாறாது. இஸ்ரேலுக்கு மிக பெரும் அளவுல உதவிகள் செஞ்சு இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில அமெரிக்கா தன்னோட ஆதிக்கத்தை பெரும் அளவுல காட்டணும் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்னா ட்ரம்ப் அவர்கள் தான். இப்ப எப்படி டெமோக்ராட்ஸ் உக்ரைனுக்கு உதவுறதுல இந்த அளவுக்கு 60 பில்லியன் கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்களோ, இதை விட 6000 பில்லியன் கொடுத்தாவது நம்ம இஸ்ரேலை பெருசாக்கிடணும் அப்படிங்கிறதுல முழு மூச்சா செயல்படுவார் ட்ரம்ப் அவர்கள். மொத்தம் இந்த போர்லாம் நிக்க போறது இல்லை அப்படிங்கிற போல பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. அதான் சும்மா கண் துடைப்புக்காக சொல்றாங்க, பிரதானமான ஒரு வாக்கு வங்கி வித்தியாசத்தை ஜெயிக்கிறதுக்காக அப்படி செய்யறாங்களே தவிர மற்றபடி இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரெண்டாவது, அமெரிக்காலும் சரி யூகேலையும் சரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜினை கையில வச்சிருக்காங்க. அதுக்கான சம்பந்தங்கள் இருக்கு. நம்மளுக்கு தேவைப்படுகின்ற டைம்ல சென்டிமெண்டலி பேசுறதுக்கும் பிளாக்மெயில் பண்றதுக்கும் சில பல விஷயங்கள் செய்யறதுக்கும் இந்த இந்தியன் ஆரிஜின்ஸ் தேவைப்படுவாங்க. இதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தேன் இந்த விவேக் ராமசாமி அவர்கள். பட் ஆனால் பெருமளவில் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க அமெரிக்காவில். அதுக்கும் டெமோக்ராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் அவர்களை ஒரு இந்தியன் ஆரிஜினை பிரசிடென்ட்டுக்காக அறிவிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆகுன்ற பட்சத்தில், இன்கேஸ் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில்
நிலைமை கொஞ்சம் வேற மாதிரி போகுது. அதாவது யூரோப்பை வந்து கை கழுவி விடுற மாதிரியான வேலைகள் செய்யறாரு. ஆனா மிடில் ஈஸ்ட்ல வந்து முழு ஆதிக்கத்தையும் செலுத்தணும்னு நினைக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அது போல ஏதோ ஒரு சிக்கல் நடக்குன்ற பட்சத்துல அமெரிக்காலேயே இந்த இரு கட்சிகளுக்கு நடுவுல ஏகப்பட்ட மோதல்கள் நடக்கலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஏன் சிவில் வார் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இந்த பகுதியில் ஏதாவது தப்பான விஷயங்கள் நடந்துருச்சு அமெரிக்காக்கு அப்படின்னா அங்க வந்து மிக பெரும் சிவில் வார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட போலியான தகவல்கள் இந்த பதிவில் நான் பார்த்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஜாப்ரோசியா பகுதியில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்லாம் வச்சு அடுத்த பதிவில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆக ஒரு மிகப்பெரிய யுத்தம், த வேர்ல்ட் அட் வார் இஸ் வெயிட்டிங். அது எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான அந்த தேதி தான் இருக்கு. நம்ம வெதர் ரிப்போர்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். தோராயமா இந்த நாளுக்குள்ள மேபி ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது போல. இந்த 21, 22, 23 வரைக்கும் இருக்காது, 24 இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிரதமரான மோடி அவர்கள் போய் அங்க பேச போறாரு. ஸோ அது ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகுன்ற பட்சத்தில் 25ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளவுடியாகவும் அதுக்கு அடுத்த நாள் ரெய்னியாகவும் இருக்கிற மாதிரி வெதர் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ மேபி 27ஆம் தேதியிலேருந்து இந்த பிரச்சனை மிக பெரும் பூகம்பமாக வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல புருடா இன்டெலிஜென்ஸ் விங் தரப்புலேருந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் அது உலக போரா மாறப்போகுதா இல்லை உலகமே போரில் இருக்க போகுதா அப்படிங்கிறத 27ஆம் தேதிக்கு மேலே நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்குவாங்களா, இல்லை இந்த பிரச்சனை சீரியஸ் ஆகுமா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.